எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம சுடர்வெளிக்கிட்டே வந்து மதர் வந்து தனியாக வந்து பேசுகிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. இன்றைக்கி ஏன் தெரியுமா எழில் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் குழந்தைய நல்ல விதமாக பார்த்துக்கிறேன் நானும் கேள்விப்பட்டேம்மா. ஏன்னா இந்துமதியை மிஸ் பண்ணிவிட்டு எழிலால் நிம்மதியாக இருக்கவே முடியல. அவர் ஏன் இப்போ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்காருன்னு அவனுக்கு எல்லாம் சொல்கிறேன். இந்த நாள் என்ன ஏதுன்னு உனக்கு புரியலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல வந்து இந்துமதி வந்து பார்த்தாங்க. பார்த்த உடனே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த இடத்துல நம்ம எழில் இது எல்லாம் மதர் முன்னாடி தான் பேசுகிறாங்க. உன்ன மதர் வந்து உங்களை மாதிரி ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறாங்க. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக வந்து நம்ம இந்துமதியும் எழிலும் பேசி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து லாங் ட்ரைவ் போகலான்னு சொல்லி 2 பேரும் வந்து பிளான் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம எழிலும் இந்துமதியும் அப்பன்னு பார்த்து இந்துமதி வரப்போ எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் சொன்னாங்க இது மாதிரி தான் ஆசை வார்த்தை வந்து காட்டுவாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு விட்டுட்டு போயிடுவாங்கன்னாங்க. என்னால் இன்னொரு வாட்டி வந்து எனக்கு எல்லா சொந்தமும் கிடச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு பேரதிர்ச்சி ஆகிடும். அதனால தான் என் மனசுக்கு வந்து குழப்பமாக இருக்குது. என்னை நீ நம்பலையா அப்படின்னு சொல்லி கண்ணும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சுடரும் எழிலும் நான் உன்னை ஏமாத்துவேன்னு நினைக்கிறியா? உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இது மாதிரி சந்தேகம் வந்து வந்துருச்சு. அதனால கண்டிப்பாக நான் உனக்கு எல்லாத்தையும் வந்து புரிய வைக்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல அடுத்த நாள் காலையில் வந்து கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. நம்ம இந்துமதிக்கும் எழிலுக்கும் இதை கடைசியாக வந்து அவள் கண்ணில் வந்து பார்க்கணும். நான் ஏன் இது மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அவளுக்கு இந்த மாதிரி நம்பிக்கை இல்லை. இது அவன் மேலே தப்பு இல்லை, இங்கே இருக்கிறவங்கள தான் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே தோணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க மதர். நானும் தப்பாக நினச்சிக்கல, அதனால தான் அவளோட ஆனந்த கண்ணீரை பார்க்கணும். இனிமேட்டு அவன் நான் எல்லாமே வந்து ஒரே ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம எழிலே அடுத்த நாள் காலையில் வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் டே, இந்த மூர்த்த புடவை வந்து கட்டிக்க. எதுக்கு இந்த மூர்த்த புடவை? இல்லைம்மா நான் உனக்காக வாங்கி தரணும்னு தோணுச்சு, கட்டிக்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கான செட்டப்பு எல்லாம் வந்து வேறு ஒரு கல்யாணம் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லி தான் வந்து சுடர் வந்து கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா மணமேடையில் வந்து நம்ம இந்துமதி வந்து உட்கார சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லும்போது இதை நான் நினச்சி கூட பார்க்கல. மாப்பிள்ளை யார், மாப்பிள்ளை யாராக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழில் வந்து சூப்பராக வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல, மற்றவங்க மாதிரிலாம் நான் கிடையாது. உன்னோட அன்பு பாசத்தை பார்த்துட்டேன், அது வாழ்நாள் ஃபுல்லாக எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேங்கிற மாதிரி சூப்பராக ரொமான்டிக்காக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம எழில் அது மாதிரி கல்யாணம் நடந்தது, 4 குழந்தைங்க வரிசையாக வந்து பிறந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு இது மாதிரி எழில் வந்து பிரியிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்துருச்சு. பாதியிலே வந்து விட்டுட்டு தன்னந்தனியாக வந்து போயிட்டா. அவள் இல்லாமல் எழிலுக்கு வந்து ஒரு பொழுது கூட போக முடியலை. எழில் வந்து இந்துமதி இருக்கிறப்ப ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஆசிரமத்துக்கு வரப்போ எப்படியெல்லாம் கோலாகலமாக இருந்த எழில் இப்போ மனசு ஃபுல்லாக இறுக்கத்தோடு இருக்காங்க. குழந்தைங்களை எப்படி தான் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு மிகப்பெரிய பொறுப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த பொறுப்பு வந்து நீ வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஆசிரமத்துக்கு வந்தப்போ ஒருத்தவங்களுக்கு குழந்த பிறக்கிற மாதிரி இருக்குது, சீக்கிரம் வந்து அட்மிஷன் ஆகுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு டெலிவரி பெயின் வந்து வந்துருச்சு போல இருக்குது. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக தெரியல. நம்ம சுடருக்கு நீ எதுவும் கவலைப்படாத, கார் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கார் வந்து ஸ்டெடியாக வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஃபோனு நாட் ரீச்சபிள்னு ஆகிடுது. சரி எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கேயே நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எனக்கு நீ உதவி செய்வல்ல அப்படின்னு சொல்லி சுடர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அச்சச்சோ என்னாலாம் முடியாதுங்க, எனக்கு ரொம்ப பட்டமாக இருக்குங்க. ரொம்பவே பாட்டப்படாத, நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும், புஷ்ங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம எழில் மாட்டுக்கும் பேசுகிறாங்க. குழந்தைய எப்படி நான் கையில் எடுக்க போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சுடர் ஒரு வழியாக வந்து அவங்களுக்கு நல்லபடியாக வந்து குழந்தை வந்து பிறந்துருச்சு. குழந்தைய முதல்ல கையில் வந்து எடுத்தோன்னே வந்து அவங்க தேம்பி வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு எமோஷ்னலான ஒரு சீனாக வந்து காட்டியிருந்தாங்க. அந்த இடத்துல குழந்தைய வந்து நல்லபடியாக சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அப்படியே அம்மா கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. மதர்லேருந்து எல்லோரும் வந்து சூப்பருங்க, நீங்கள் இன்னொரு கோல்டு வாங்கினதுக்கு சமம், நீங்கள் எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் டீம் சப்போர்ட்டும் இல்லாமல் நீங்கள் சூப்பராக இன்னொரு வாட்டி சாதிச்சு காட்டிட்டீங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் வெகுவாக வந்து பாராட்டுறாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் கரெக்டாக செஞ்சுட்டா எப்போதுமே எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி தான் எழில் வந்து சொல்கிறாங்க. சரி டாக்டர், குழந்தைய வந்து பத்திரமா பார்த்துக்கங்க. காலையில் வந்து குழந்தைய வந்து கூட்டிகிட்டு அதே மாதிரி அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்து டாக்டர் முன்னாடி வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கேன்னு சொல்லிட்டு காரில் வந்து கேஷுவலாக வந்து போயிட்டுருக்காங்க நம்ம சுடரும் எழிலும். அப்போன்னு பார்த்து ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. நம்ம சுடர் ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. என்ன ஆச்சு, என்னால் இந்த விஷயத்த நம்பவே முடியல, என் கையில் ஒரு குழந்தை எனக்கு தேம்பி வந்து அழுக தான் வந்துச்சு. என்னால் இந்த விஷயத்தையும் வந்து மறக்க முடியாத அளவுக்கு இந்த நாள் என்னோடய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளாக ஆக்கிட்டீங்க.
இத்தனை நாளாக வந்து நானும் வந்து விளையாட்டு போக்கில் தான் இருந்தேன். ஆனால் இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்ததெல்லாம் என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ரொம்ப எமோஷ்னல் ஆகிற, உணர்ச்சி வசப்படுற, ரொம்ப பாட்டமாக இருக்க, நீ கண்ணை மூடி சாஞ்சிக்கிட்டு இரு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கார் ஓட்டிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வர வரைக்கும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. தூங்கும்போது ஸ்பீட் பிரேக்கரில் வந்து ஏறினோன்னு வந்து எழில் ஷோல்டரில் வந்து அப்படியே சாஞ்சிடுறாங்க. கார் ஓட்டிகிட்டு இருக்கப்ப அப்படியே சாஞ்சிட்டே அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க நம்ம சூடர். பரவாயில்ல, தூக்கம் கலையக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப ஒரு பக்கம் மனோகரி வந்து உச்சக்கட்ட பரபரப்பில் இருக்காங்க. என்னது இன்னமும் காணோம், ஆசிரமத்தில் சாப்பாடு கொடுத்துட்டு வரத்துக்கு இவ்வளோ நேரமா, தெரிஞ்சிருந்தா நானே வந்து போயிருப்பேனே. மனோகரி இதெல்லாம் தேவையா? குழந்தைங்களை வந்து சமாளிக்கவே முடியல, குழந்தைங்களால் நமக்கு கெட்ட பேர் தான் வந்து இருக்கு, ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொன்றும் கேட்குதுங்க, என்னால் சமாளிக்க முடியலங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்கிறப்ப தயவு செஞ்சு தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிடுறாங்க கஷ்டப்பட்டு. ஒரு பக்கம் மனோகரி வந்து பால்கனிலே நின்றுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து செல்வி வராங்க. எனக்கு என்னமோ வந்து அவங்க 2 பேரும் தான் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஆவாங்க அப்படின்னு அந்த வேலைக்காரி செல்வி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வந்து பேரதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த இடத்துல சும்மானு போறியா, என்ன வேற வயிற்றுச்சலுக்கு ஆளாக்காத அப்படின்னு சொல்லும்போது கார் வருது. சுடர் வந்து அப்படியே வந்து எழில் ஷோல்டரில் வந்து தூங்கிட்டு இருக்கதா மனோகரி பார்த்தோன்னு வந்து பேரதிர்ச்சி ஆகுறாங்க அந்த இடத்துல.